என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு டின்னர் இருக்கு. போய் முகம் கை கால் அலம்பிட்டு வாங்க, ரெடி பண்ணி வச்சு. என்ன சாப்பிட்டே இருங்க, இன்னொரு தோசை சூடா போட்டுறேன். இன்னைக்கு தோசையா ஸ்பெஷல்னு சொன்னா? இது என்ன மாதிரி பூண்டு தோசையா? ஹாட்னா வேற இருக்கு. இன்னொரு ஸ்பெஷலா வாங்கி போறேன். இன்னும் ஒரே ஒரு தோசை சொல்லட்டுமா? போதுமா இதே ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் வாங்கி. ஆல்ரெடி 3 தோசை போயிடுது, 4 தோசை இது. இது என்ன இது ஹாட்டா? வா சூப்பரா இருக்கு. தேங்காய் சட்னி, இட்லி பொடி, தக்காளி சட்னி, கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணி எடுத்துமா. எப்படிமா பூண்டு தோசை செய்யணும் ஐடியா வந்துச்சு? அன்னைக்குதான் இந்த வசந்த பவன்ல பார்த்து கேட்டீங்கல்ல, சூப்பரா இருக்கீங்க. ஆமா நானே மறந்துட்டேன், நீ உடனே வச்சிருக்க. அது யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன், நிறைய வந்துச்சு. நல்லா இருக்கு. இன்னொரு தோசை போட்டு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? தோசை ரெடியா இல்லையா? பசிக்குதுமா? ஏற்கனவே சுட்டு வச்சுட்டேன். சூப்பா. ஒரு தண்ணி கூட எடுத்து வச்சு உட்கார மாட்டீங்களா? இன்னும் ஒரே தோசை போறேன். சிலிண்டர் ஆஃப் பண்றது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? ஏற்கனவே மாவு வேற காலி ஆயிடுச்சு, சிலிண்டர் வேற தட்டுப்பாடா இருக்கு. சரி விடு. கத்திரி நாம உயர்த்தப்படுவதாக இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம். கல்யாணம் புதுசுல பாத்தீங்கன்னா அவங்க தோசை ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கறதையும் அவங்க அன்பா கவனிக்கிறதையும் பார்த்தோம். இதே இது 3 வருஷம் 4 வருஷம் போனதுக்கு அப்புறம் எரிச்சலோட கவனிக்கிறதும் தண்ணி கூட எடுத்து வைக்காதையும் நம்ம பார்த்தோம். இதே போலதான் ஆண்டவர் நமக்கு மனவாளனா இருக்கா, நம்ம மனவாட்டியா இருக்கும். அப்போ ஆண்டவர் ரசிக்கப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா நம்ம ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்காக ஓடுவோம், சபைக்கு கரெக்டான நேரத்துக்கு போவோம், எல்லா விஷயத்தையும் அன்பின் கிரியோட எக்ஸ்ட்ராவா நிறைய செஞ்சுட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கும் அதே கிரியைகளை நம்ம செய்யறோம், அதே ஊழியத்தை செய்யறோம், சபைக்கு செல்றோம், எல்லா விஷயத்தையும் செய்யறோம். ஆனா அதுல ஆதி அன்பு இருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு எபேசு சபைக்கு, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 2 நாள்ல நம்ம பார்க்கணும். அதே அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆதி அன்பின் கிரியைகளை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே போலதான் இன்னைக்கும் நம்ம தீர்மானிக்கணும், ஆண்டவரே இனிமேல் நான் ஆதி அன்பின் கிரியையை செய்வேன், ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்யும்போது அதை அன்போட செய்வேன் அப்படின்றத ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். அதே போல அவருக்காக எது செய்தாலும், சபைக்கு சென்றாலும், ஊழியத்தை செய்தாலும், அவருக்காக எந்த விஷயத்தை செய்தாலும், வேதம் வாசிக்கிறதா இருந்தாலும் எல்லாவற்றையும் அன்பின் கிரியோட இன்னும் அதிகமா நம்ம செய்யணுமே ஒழிய நம்முடைய அன்பு குறைந்து போகக்கூடாது. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.